நகை உலகம் பெருசு. ஒவ்வொரு நகை விலையையும் பார்த்தா உடனே வாங்கிடுவீங்க. இங்க வந்து கம்பேர் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பெருசா பணம் மிச்சமாகுதுன்னு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. தமிழக அரசியல் களம் தற்போது அனல் பறந்து கொண்டிருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்த் சிபிஐ எம்பி சு வெங்கடேசன் கடந்த வாரம் சந்திச்சு 3 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். மதுரை மக்களவை தொகுதி எம்பியான சு வெங்கடேசன் அண்மையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய சந்தித்து பேசியிருந்தத நம்முடைய மின்னம்பலத்துல பதிவு செய்திருந்தோம். நாடாளுமன்ற வளாகத்துல சக தமிழக எம்பிக்களிடம் சு வெங்கடேசன் பேசும்போது விஜய பாஜக கூட்டணி பக்கம் செல்ல விடாமல் தடுக்கத்தான் சந்தித்து பேசினேன் என கூறியிருந்தார். அதோட சில கட்சி தலைவர்களை சந்திக்கும் போது விஜய் சிறப்பாக செயல்படுகிறார், அவரை பற்றிய உங்கள் ஒப்பீனியன் என்ன எனவும் கேள்விகளை கேட்டிருந்தாரு சு வெங்கடேசன் எனவும் நாம எழுதியிருந்தோம். இந்த நிலையில கடந்த வாரம் சென்னை போயஸ் கார்டன்ல நடிகர் ரஜினிகாந்த அவரது இல்லத்துல சு வெங்கடேசன் சந்திச்சு பேசினாரு. இந்த சந்திப்பின் போது தற்போதைய அரசியல் நிலவரம், சட்டமன்ற தேர்தல் களம், விஜயின் அரசியல் உள்ளிட்டவை குறித்து இருவரும் சுமார் 3 மணி நேரம் விவாதித்தனர். இந்த சந்திப்பு முடிஞ்ச பின்னர் சு வெங்கடேசன வாசல் வரை வந்து ரஜினிகாந்த் வழி அனுப்பி வச்சிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, 41 பேரை பலி கொண்ட கரூர் துயர சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்துல தவிக நிர்வாகிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் ஒரே ஹால்ல அமர வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. அனைவருக்கும் சிபிஐ அதிகாரிகள் மதிய உணவையும் வழங்கியுள்ளனர். தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர்ல நடைபெற்றது. இந்த கூட்டத்துல ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இது தொடர்பாக சிபிஐ விசாரித்து வந்தது. ஏற்கனவே கரூர்ல முகாமிட்டு 200க்கும் மேற்பட்டோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினாங்க. இதனைத் தொடர்ந்து டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்துல தவிக நிர்வாகிகள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், மதியழகன் மற்றும் கரூர் மாவட்ட ஆட்சியர், கரூர் எஸ்பி உள்ளிட்ட அனைவரையும் நேற்று அதாவது டிசம்பர் 29 விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியது சிபிஐ. இதைத் தொடர்ந்து சென்னையில உயரதிகாரிகளை சந்தித்து காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினாங்க. அப்போது சிபிஐ கேட்க வாய்ப்புள்ள கேள்விகள், அரசு தரப்பில் தெரிவிக்க வேண்டிய பதில்கள் அனைத்தும் விவாதிக்கப்பட்டுச்சு. இதே போல தவிக தரப்பிலும் சிபிஐ அதிகாரிகளிடம் என்னென்ன விஷயங்களை சொல்ல வேண்டும், என்ன ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் எனவும் திட்டமிட்டிருந்தாங்க. இதையடுத்து நேற்று காலை டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்துல தவிக நிர்வாகிகளும் காவல்துறை அதிகாரிகளும் விசாரணைக்கு ஆஜராகினர். சிபிஐ தலைமை அலுவலகத்துல அனைவரையும் ஒரே ஹால்ல அமர வச்சு முதல்ல விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணை காலை 10 மணிக்கு தொடங்கியது. சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் பேட்ச்மேட் ஒருவரும் அந்த சிபிஐ அதிகாரிகள் குழுவுல இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தவிக தரப்புல 43 பக்க ஆவணங்கள் சிபிஐ அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஆவணங்கள் குறித்து தவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் விவரித்தார். அப்போது விஜய் பேசும்போது கூட்டத்துல மயக்க மருந்த சிலர் தெளித்து விட்டனர், உயிரிழந்த குழந்தையின் கண்கள் அதீதமாக சிவந்துள்ளது இதற்கு சாட்சி, கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண் ஒருவரின் கழுத்தில் கத்தியை வைத்து மர்ம நபர்கள் தாக்கியிருந்தனர், அந்த பெண்ணின் கழுத்தில் கத்தியால் கீறப்பட்ட காயம் இருக்கிறது, இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக 11 பேர் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, இந்த 11 பேரில் 6 பேர் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்று விவரித்துவிட்டு சில போட்டோக்கள், வீடியோக்களை சிபிஐ அதிகாரிகளிடம் கொடுத்திருக்காங்க. மேலும் பிரச்சார கூட்டத்துக்கு நாங்கள் வந்து கொண்டிருந்த போது பொறுமையாக வாங்க என்று போலீசார் தான் கூறினர், நாங்கள் வேனை விட்டு இறங்கும் போது பொறுமையாக வாங்க என எஸ்பி தான் சைகை காண்பித்தார் எனவும் குறிப்பிட்டு வீடியோ மற்றும் வாய்ஸ் மெசேஜ்களையும் தவிக நிர்வாகி நிர்மல் குமார் சிபிஐ அதிகாரிகள் கிட்ட கொடுத்தாரு. இதே போல புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் ஆகியோரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி பதில்களை பெற்றனர். அப்போது கரூர் துயரம் நிகழ்ந்தவுடன் ஆட்சியர்தான் உடனடியாக கரூரை விட்டு புறப்பட சொன்னதாக தெரிவித்தனர். இதன் பின்னர் ஆட்சியர் தங்கவேலு, எஸ்பி ஜோஷ் தங்கையா உள்ளிட்ட அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுச்சு. அப்போது கரூர் கூட்டத்துல அசம்பாவிதங்கள் எதுவுமே நடைபெறவில்லை, வீடியோ பதிவுகளை பார்த்தாலே மயக்க மருந்து தெளித்தது,
கத்தியால் கீறியது, சமூக விரோதிகள் பங்கேற்றது என்கிற சந்தேக புகார்களுக்கு ஆதாரமே இல்லை என்பது தெரியவரும் தாவிகவினர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் கற்பனையானவை. இது பற்றி தீவிரமாக விசாரித்தாலே உண்மை தெரிந்துவிடும். கரூர் சம்பவத்துக்கு காரணமே அவங்க சொன்ன நேரத்துக்கு விஜய் வராமல் போனதுதான். கூட்டம் நடத்தும் போது அதற்கான ஏற்பாடுகளையும் தாவிகவினர் முறையாகவும் செய்யவில்லை என விவரித்துவிட்டு வீடியோ பதிவுகள், அரசு காவல்துறை ஆவணங்கள் சிபிஐ அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்டுச்சு. சிபிஐ அதிகாரிகள் தரப்புல போலீஸ் அதிகாரிகளின் செல்போன்களை ஏற்கனவே ஆய்வு செய்துவிட்டோம். எஸ்பியின் செல்போனில் இருந்து விஜய் தாமதமாக வரலாம் என வாய்ஸ் மெசேஜ் எதுவும் அனுப்பவில்லை என சுட்டிக்காட்டினர். ஆனால் அந்த வாய்ஸ் மெசேஜை அதிகாரிகள் அழித்து விட்டதாக தாவிகவினர் மீண்டும் குற்றம் சாட்டினர். இந்த விசாரணையின் போது சென்னையில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு சில அதிகாரிகள் தகவல் அனுப்பி கொண்டிருந்தாங்க. அதன் அடிப்படையிலும் சில விளக்கங்கள் சிபிஐக்கு தரப்பட்டுச்சு. இதற்கப்புறமா அதே ஹால்ல அனைவருக்கும் சிபிஐ அதிகாரிகள் மதிய உணவு வழங்கினர். அப்போது சிலர் ரொட்டி மற்றும் பிரியாணி கேட்டனர். அனைத்தையும் அங்கே உள்ள கேண்டீனிலேயே சிபிஐ அதிகாரிகள் ஏற்பாடு செய்தும் கொடுத்தனர். மதிய உணவுக்கு பிறகு மீண்டும் விசாரணை நடைபெற்றது. அப்போது அதே ஹால்ல ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரிச்சு பதில்களை பதிவு செஞ்சாங்க. இந்த விசாரணை இரவு 6:45 மணி வரை நீடித்தது. சுமார் 9 மணி நேரம் நடந்த விசாரணையின் முடிவில் 2வது நாளாக இன்றும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சிபிஐ அதிகாரிகள் உத்தரவிட்டாங்க. இதையடுத்து 2வது நாளாக இன்றும் விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் தாவைக்க நிர்வாகிகள், காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் ஆஜராகி உள்ளனர். இதனையடுத்து தாவைக்க நிர்வாகிகளான புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல்குமாரிடம் சிபிஐ நடத்திய 2ஆம் நாள் விசாரணையும் முடிவடைந்தது. நாளையும் விசாரணை தொடரும். அதன் விவரங்களை வரும் டிஜிட்டல் திண்ணையில் கூறுகிறோம் நேயர்களே. நகை உலகம் பெருசு. ஒவ்வொரு நகை விலையையும் பார்த்தா உடனே வாங்கிடுவீங்க. இங்க வந்து கம்பேர் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பெருசா பணம் மிச்சமாகுதுன்னு. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.